உண்டு. கண்ணா உன்னை ஓராண்டிலே உணர்ந்திருந்தால் உன்னை பற்றி இருந்திருப்பேன். ஒரு வயசில் நான் கண்ணனை உணர்ந்தால் உன்னை பற்றி இருந்திருப்பேன். 9ஆம் ஆண்டிலே உன்னை பற்றி இருந்தால் உன்னை பற்றி வாழ்ந்திருப்பேன். 6 ஆண்டிலே எண்ணம் பிறந்தனேல் உன் இன்முகம் பார்த்திருப்பேன். 12 வயசில் 6 பாருங்கள், தமிழ் எப்படி கையாளுறாரு. 6 ஆண்டிலே உன் இன்முகம் பார்த்திருந்தால் உன்னை பற்றி இருந்திருப்பேன். 20 கூட நீ ஏற்றம் தெரிந்தனேல் 2.5 கலந்திருப்பேன். அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, சீராடும் 40 நீரோடி போன பின்னே சிந்தையில் வந்து நின்றார். கடந்து வந்த மாதிரி தான் அவர் சொல்ல வர்றாரு. காராறு மேனியாய் 50 உன்னை யான் கண்டனன் காதல் நாதா. 50 வயசில் கண்டனை பார்த்தேன்னு சொல்கிறாரு. காராறு மேனியாய் உன்னை 50 யான் கண்டனன் காதல் நாதா. கனிவுடைய வயதில் ஒரு 70 கொடுத்தன்னை காத்தருள் கிருஷ்ணகாந்தா. வாராத கற்பனை வாராத சிந்தனை வந்த நாள் அந்த நாளே, வளமான மேனியும் வளமான எண்ணமும் தந்த நாள் இந்த நாளே. இப்படியே கணுக்கள் இல்லாத வாழையை போல கவிதை வந்து கொட்டிக்கிட்டு இருக்கும். அந்த டைமில் தான் கிருஷ்ணகானம் படத்தில் இந்த பாட்டு எழுதுனது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கண்ணதாசன் ஒரு பேர் வச்சதே கண்ணன் மேலே உள்ள பக்தி, கண்ணன் மேலே உள்ள ஒரு பித்து காரணமாக தான் பேர் வச்சு. அப்போ பேர் வைக்கும்போது அவர் கண்ணனை பற்றி அவ்வளோவா உணரலன்னு நினைக்கிறேன். இல்லை அதுதான் அது தெய்வம் வந்து ஒன்று வந்து பேரை முன்னாடியே வச்சிருச்சு, புகழை பின்னாடி கொடுத்து கரெக்டாக